இந்த பக்கம் அப்படியே பார்த்து ஹாய் சொல்லுங்க யூடியூபுக்கு. ஹாய் சாலியா. ஹாய் ஹாய் சலா சாலியா. ஹாய் சொல்லுங்க இர்ஃபான். ஹாய் சொல்லுடா. ஹாய் சொல்லுடா யூடியூபுக்கு. ஹாய் சொல்லுங்க சின்னதா. ஹாய் சொல்லுங்க யூடியூபுக்கு. வரல சின்னம்மா. ஹாய் சொல்லுங்க சார். இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு. ஊட்டிக்கு நான் எப்படி ஃபேமிலியாக போனதுன்னா, ஸோ ஃபேமிலியாக நாங்கள் ஒரு 22 பேரும் கிட்ட போகணும். சின்ன பசங்களாம் கணக்கு பண்ணால் இன்னும் அதிகமாகிடும். ஸோ எங்கள் ஹோல் ஃபேமிலியே இவ்வளோ பேர் தான் இருக்கும். அண்ட் எல்லாரும் ஃபேமிலியாக ஊட்டி அண்ட் ஏற்காடு. ஃபர்ஸ்ட் ஊட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து ஊட்டியிலேருந்து ஏற்காடு தான். எங்கள் அப்பா, எங்கள் பெரியம்மா எல்லாரும் ஃபேமிலி ஹாய் சொல்லியிருந்தாங்க. என்ன இந்த பேக்ரவுண்டில் பாட்டு ஓடி இருந்தது. ஸோ எப்படியுமே காப்பிரைட் வந்துடும். அந்த ஒரு ரீசன்னால நான் அவங்கள பேசினதை மியூட் பண்ணிட்டேன். அப்புறம் நானே அண்ணி வந்து நான் டீ அவங்களாம் காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ டீ தான் என் ஃபேவரட் ஆல் டைம். என்ன பண்ணாலும் காஃபி குடிச்சாலும் தூக்குறா, டீ குடிச்சாலும் தூக்குறா, அது எனக்கு ஃபேவரட். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் நல்லா ஆட்டம் போட்டிருந்தாங்க. என் அண்ணன் அப்புறமா என் வந்து கசின் பிரதர். ஸோ நல்ல ஒரு ஆட்டம் போட்டிருந்தாங்க. இது வந்து என்னோட கியூட் அண்ணன் பொண்ணு. என் அண்ணன் பையனை நீங்கள் ஃபர்ஸ்ட் டே பார்த்துருப்பீங்க, தூங்கிட்டு இருந்த மாதிரி. இன்னுமே போக போக இருப்பாங்க. இவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சரவணன் பவன் நினைக்கிறேன், எந்த இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல, அந்த இடத்த வந்து நான் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், கமெண்ட் ஆர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அங்கே காலையிலேயே என்னோடய டீடாக்ஸ் வாட்டர் வந்து என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் வந்து கொடுத்ததை வந்து நான் கண்டிப்பாக குடிச்சாங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ எனக்கு விட்டமினுக்காக அந்த இது டீடாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ விட்டமின் டேப்லெட் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். லைக் த கைண்ட் ஆஃப் டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி தான் அது. ஸோ அதை குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபுட்டு. ஸோ இதுதான் ஊட்டிக்கு ஏறும்போது. என்ன க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே எடுத்திருந்தேன், ஏன்னா ஷேக் ஆகிட்டே இருந்தது, ஃபோன் அப்படியே கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஊட்டியில் ருச்சி பவன் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட், சூப்பராக இருந்துச்சு. நார்த் இந்தியன் தாலி, சவுத் இந்தியன் தாலி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி லைக் எக்ஸெட்ரா சொல்லிகிட்டே அப்போலாம் சூப்பராக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து இந்த ருச்சி பவனில் தான் சாப்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு ஊட்டிலேருந்து ஏற்காடு கிளம்பும் போதும் நாங்கள் ருச்சி பவனில் தான் சாப்பிட்டோம். ஊட்டிக்கு வந்த உடனேவும் ருச்சி பவனில் தான் சாப்பிட்டோம். எங்கள் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் தாலி சாப்பிட்றோம், நார்த் இந்தியன் தாலி. amazing. Good. So see all kind of dishes here. பிஸ்கெட் வாங்கியிருக்கோம், ஸ்வெட்டர் வாங்கியிருக்கோம். நான் பார்க்க கொஞ்சம் வயசான மாதிரியே ஃபீல் ஆகிறேன். we are going to shopping. ஆக்சுவலாக ஷாப்பிங்கில் இங்கே எல்லாமே ரேட் அதிகம். ஸ்வெட்டர் பார்த்தா ஒரு நார்மலாக 1800 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஆனால் செமையாக குளிர்கிறது இங்கே. ஆனால் எல்லாமே செமையாக இருக்குது ஆக்சுவலாக. பேக் எவ்ரி திங் நைஸ் அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து ஸோ இங்கே எல்லாமே நல்லா இருக்கு. என் தாய் பாருங்கள் இப்போ ஷாப்பிங். ஸோ நாங்கள் வந்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ரூம் டூர் தனியாக ஒரு வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து போய் குளிச்சுட்டு காஸ்டியூம், நேற்று நைட்டு போட்ட காஸ்டியூம் இது, அந்த காஸ்டியூம்லேயே நான் இப்போ இன்னும் இருக்கேன். ஸோ இந்த காஸ்டியூம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் வரவே ரூமுக்கு வர 6 மணி ஆயிடுச்சு. இப்போ மணி 7:30. ஸோ இப்போ போயிட்டு
ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லைக் அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறேன். தொண்டை ஃபுல் கட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்லிப்பர் இல்லாமல் நிற்க முடியல. ஸோ சம்திங் ப்ளீஸ் கம் டு ஜனவரி மந்த் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெப்ரவரி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஊட்டி வரும்போது ஃபெப்ரவரி மந்த் வந்திருந்தோன்னு நினைக்கிறேன். அப்போது செம்ம கூலிங், காலை தரையில் வைக்க முடியல, ஃபேனே இல்லை இந்த வீட்டில், ஏசியும் இல்லை, ஆனால் கூலிங் நடுங்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. ஃபெப் இதுக்குள்ளே வந்துடுங்க, சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அவுட்ஃபிட், குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு பிளாக் பேண்ட், ஒரு டிஷர்ட், அவ்வளோதான். ஸோ இதுதான், ஒரு ஸ்வெட்டர் போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ மேக்கப்பும் வெறும் ரொம்ப மினிமலாக, கண்ணுக்கு லிப்ஸ்டிக் அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். மாய்ஸ்சரைசர் போட்டதே தெரியாத அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. பவுட்ரு கூட நான் வச்சு செட் பண்ணல. யூஸ்வலாக பவுட்ரு வச்சு செட் பண்ண அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இதான் லுக். இதுக்கப்புறம் நாங்கள் கேம்ப் ஃபயர் போட்டு உணவு உண்ணுவோம், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்.